உங்கள் செல்ல குழந்தைகளை மகிழ்விக்க முதல் முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது. இதில் எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் முப்பெரும் விழா ஜென்னி ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் கோவையின் முழுமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு வீட்டு வசதித்துறைக்கு பாராட்டு விழா, சிறந்த ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோருக்கு விருது வழங்கும் விழா, கூட்டமைப்பு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றன. இதில் முன்னாள் மாவட்ட அமர்வு நீதிபதி முகமது ஜியாவுதீன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில், ரியல் எஸ்டேட் தொழில் தற்போது நல்ல நிலையில் உள்ளது. ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் ஒரே இடத்தில் வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பது ரியல் எஸ்டேட் ஆகும். இங்குள்ள கூட்டமைப்பு உறுப்பினர்கள் லயன்ஸ் கிளப்களில் இருந்து கொண்டு பிறருக்கு உதவி வருவது பாராட்டுக்குரியது. சமூக முன்னேற்றம் என்பது தொழில்துறை, கல்வி என எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் பெண்கள் எப்போது சம பங்களிப்பு பெறுகிறார்களோ அப்போதுதான் அந்த நாடு முன்னேற்றம் அடையும் என பேசினார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணைய ஆணையாளர் பிரியகுமார், கூட்டமைப்பு நிறுவனர் ஹென்றி, தேசிய செயலாளர் செந்தில்குமார், தேசிய துணை செயலாளர் பாலசண்முகம், தேசிய பொதுச் செயலாளர் நேரு நகர் நந்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒருத்தர் தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, அரசின் மேலோ நம்மிலோ அமைப்பின் மேலோ கிடையாது. அதனால அற்புதமான இப்படி ஒரு சிறப்பா பண்றீங்க. ஆனால் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு நிதி கொடுக்கலாம். வெளியிலிருந்து வேட்பாளர்களை இது பண்ணி வடிவமைத்து கூட்டத்தை வலு சேர்ப்பதற்காக வருகை நடந்துள்ள அத்தனை பேருக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னோடு எல்லா நிலைகளிலும்